வணக்கம் வியூவர்ஸ், இது வந்து சாம்சங் கேலக்ஸி M30s ஓட கேமிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அது பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் நீ இந்த பிரைஸுக்கு எப்படிலாம் இருக்கு எடுத்து விடு. இது என்ன ப்ராசர்னா எக்ஸினோஸோட லேட்டஸ்ட் 9611. ஓகே, 9610ஓட ஸ்லைட்டான அப்கிரேடட் வெர்ஷன். அதாவது 710ல இருந்து எப்படி 712 வந்ததோ அந்த மாதிரி இது 9610ல இருந்து ஒரு 11. இது வந்து CPU. இது வந்து 1.7 GHz கார்டெக்ஸ் A73 வந்து ஸ்மாலர் கோர்ஸ் இருக்கு. இது 4 இருக்கு. A73 வந்து 2.3 GHz. இது வந்து லார்ஜர் கோர்ஸ். 2.3 GHz பரவாயில்ல. GPU வந்து மாலி G72 MP3 GPU. அதே GPU தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இதே ப்ராசர் தான் A50s. ஆமாம், A50s கரெக்டா அதில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வேல்யூஸ் எப்படி இருக்குது, ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து Antutu வேல்யூஸ் பத்தி நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம்ல. அதாவது இது எப்படி தெரியுமா, பெஞ்ச் மார்க்ல என்ன வந்ததுன்னு மட்டும் நாங்க சொல்றோம். பட் ரியல் வேர்ல்ட்ல எப்படி இருக்குங்கிறது கன்ஃபார்மா ரிவ்யூல சொல்லுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க கேமிங் பாப்பீங்கல்ல, அது தெரிஞ்சிடும். ஆமா, என்ன குவாலிட்டில வருதுன்னு. Antutuல எங்கடா ஃபர்ஸ்ட் இருக்கா? Antutuல லாஸ்ட் தான் இருக்கு. அது லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, 1.4 lakhsல இருக்கு. ஓகே, இது வந்து S1 ஓட கம்மியா தான் இருக்கு. A50s ஓட கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அதே LPDDR 4X RAM தான். 6GB RAM வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். இது ஆனா டிஃபரன்ஸ் ஏன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சத்தியமா. ஆமா, ஆனா அது என்ன 9000 கிட்ட டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆமா, அது வந்து 1.5 lakhs இருக்கு. இதுல 1.41 lakhs இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து Geekbench சிங்கிள் கோர். இதுல வந்து ஈக்குவலா இருக்கு. A50sக்கு ஈக்குவலா இருக்கு. மத்த எல்லாம் 9609 இது எல்லாத்தையும் பீட் பண்ணிடுச்சு. ஒன் விஷனோடது. ரியல்மி XT எல்லாத்தோடையும் 5 Pro 7 சீரிஸ் ப்ராசஸர் எல்லாத்தையும் பீட் பண்ணிடுச்சு. ரியல்மி எக்ஸ் கீழே தான் இருக்கு. 8GB RAM அதே கீழே தான் இருக்கு. அதுக்கடுத்து மல்டி கோர்ல தான் கொஞ்சம் லாஸ்ட்ல வந்துச்சு. 9609க்கு ஈக்குவலா தான் இருக்கு பர்ஃபார்ம். அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கடுத்து 3D மார்க் GPU பெஞ்ச் மார்க்ல இதுல லாஸ்ட் தான் A50sம் இதுவும் லாஸ்ட்ல இருக்காங்க. ஒரு 500 பாயிண்ட் தான் வித்தியாசம். அதுதான். இப்போ நம்ம கேமிங் பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து ஒன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு. கேமிங்ல எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஆமா, எப்படி விளையாடும் போது தெரிஞ்சிடும், பாருங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபோனில் கேம் ஆட ஆரம்பிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் பார்ப்போம். டெம்பரேச்சர் வந்து 35.48 37 வரைக்கும், ஒரு சில 39லாம் கூட ஒரு சில ஏரியாவில் போகுது. 40 வரைக்கும் போயிருக்கு பீக். சரியா, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் கேம் ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஏன்னா கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக. அண்ட் அதனால அவ்வளோ தூரம் போயிருக்கு. அண்ட் பேட்டரி வந்து 92. நான் கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிக்கும் போதும் 92 தான். ஓவராலாக நம்ம எல்லா கேமும் விளையாண்டு முடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு Asphalt 9. Asphalt 9ல் கிராஃபிக்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. வாட்ஸ்அப்புறம் இருக்குது ஃபீலு. வெல்கம் U2 கேம் ஆடும்போது தான் தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் ஃபுல் HD டிஸ்பிளே தானே. நம்ம என்ன Mi A3 விளையாடும் போது தான் நம்ம வருத்தப்பட்டோம். HD டிஸ்பிளேன்னு. இதில் அந்த வருத்தங்கள் இருக்காது. ஃபெராரி வச்சு ஓவர் பில்டப்பாக இருக்கே. சரிடா, ரைட்ரா, ஓகேடா. எப்படி மொத்தம் வந்து இதில் நீ விளாண்டுருக்கியா ஸ்ரீ? இது நான் விளாண்டுருக்கேன். இது ஆனால் எப்படி தெரியுமா இருக்கு, ஈஸியாக இருக்கு விளாட்றதுக்கு. சீரியஸ்லி கரெக்டாக சொல்லிட்டு எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. நீ வேணும்னா இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ எந்த ரூட் வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பக்கம் போவோம். போயா, இல்லாட்டி இந்த பக்கம் போ. ஏன்டா எங்களை படுத்துறீங்க அப்படி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் இது தான், அதாவது ஒரு ட்ரையல் மாதிரி இல்லையா. டேய், டுட்டோரியல் எப்பயுமே கொஞ்சம் காண்டு தான். ஆஸ்ஃபால்ட் இதுலன்னு இல்லை, Asphalt 9லேயே அது காண்டு தான். Asphalt 8 Asphalt 9 எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டார்டிங்கில் காண்டாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த டுட்டோரியலை யாராவது ஆஃப் பண்ணுங்களேன், அப்படி தான் இருக்குது. நியர் மிஸ் 2. நான் எப்படா அதெல்லாம் மிஸ் பண்ணேன். பர்ஃபெக்ட் நைட்ரோ போடு. ஓகே, ஸோ ஃபினிஷ் லைன் போயாச்சு. ரைட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த லேகும் எதுவுமே இல்லைடா, அந்த ஃபீல் இல்லை. ஏன்னா சப்போர்ட் இல்லாத டிவைஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் வருது பார்த்தியா,
அதுலேயே உனக்கு வந்து கடுப்பேற்றும். ரைட்டு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இது சரி பார்ப்போம். ஆஸ்ஃபால்ட்லாம் வந்து ஒரு பெரிய டாஸ்க் இல்லைன்னு தான் தோணுது. இவ்வளோ நேரம் விளாண்டதுக்கு இது மதிக்க கூட மதிக்காதுன்னு நினைக்கிறேன். அதே 92ல் தான் இருக்குது. பட் டெம்பரேச்சர் ஷூட் அப் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு தெரில. தெரில. 40. அதான் முன்னாடியே அந்த இடத்துல 40 இருக்கு. ஆமாம், அதே 40 இருக்குது. ஏன் அங்கே தான் ப்ராசர் வச்சுருக்காங்களா இல்லாட்டி அந்த இடத்துல ஏன் அவ்வளோ கண்டக்ட் ஆகுது? ஏதாவது தனியாக பைப் போட்டு வச்சுருக்காங்களா? 40.8 அதே தான் இருக்குது, அப்படியே இருக்குது. சரி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், பப்ஜி போவோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேமு. டக்குன்னு உள்ள போ. இது கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா A50Sல அப்படி தான் இருந்தது இனிஷியல் போட்டுக்கு. பர்மிஷன் ரிக்வயர்டு, ஓகே ஹலோ. ஏன்னா இப்போ எப்படின்னு பாரு, அந்த லோட் ஆகும்ல, லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்க தான் செஞ்சது. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அது எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணும் போல், அந்த பேக்கேஜை இது பண்ணுறது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என்னதுடா இது, நல்லா இருக்கு, பில்டப்லாம் பலமாக இருக்குது. 134 MBக்கு அப்டேட்டா? ஓடு சீக்கிரம் ஓடு. ஸோ ரைட்டு. இப்போது இதில் பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பைலிங் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்துச்சு. ஏன்டா அவ்வளோ நேரம் எடுத்தீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. பட்டு அவ்வளோ நேரம் நம்மளை வெயிட் பண்ண வச்சதுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பில்டப்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கு ஓகே. ஸோ செட்டிங்ஸ் போவோம். இதில் கிராஃபிக்ஸ், அல்ட்ரா, ஹெச்டிஆருங்கிறது எனக்கு இன்னுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. HDR இல்லாத டிஸ்பிளேல HDR எப்படிடா ரெண்டர் பண்ண போகிறீங்க, அதுதான் தெரில. சரி ஓகே இருக்குது, அதனால நம்ம அதெல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுப்போம். ஆன்டி அலைசிங் எல்லாம் ஓகே, நாச்சுடு. அண்ட் ஆட்டோ அட்ஜஸ்ட் கிராஃபிக்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன். இப்போது செட்டிங்ஸ் ஓகேயா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இறங்கல்ல டிபிபி ரைட்டு லோட் ஆகுது. இப்போ அந்த எல்லாரும் கேதர் ஆகக்கூடிய ஏரியாலேயே மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் கண்டென்ட் தெரிஞ்சிடும்டா. எவ்வளோ ஸ்ரீ இருக்கு, அதான் இருக்கு. கேம் விளாடும்போது தான் மீதி தெரியும்னு வச்சுக்கேன். இவங்களாம் தான் இந்த சீசன் சாம்பியனா. க்ரூ சேலஞ்ச் ஒரு பில்டப்பாக இருக்குது. சூப்பரு. இது வரைக்கும் ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது உனக்கு ஏதாவது? அதாவது ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன்டா, அந்த பீட்டர்லாம் நான் விட மாட்டேன். ஃப்ளூயிடாலாம் இல்லை, ஆனால் மட்டமான ஃபீலும் இல்லை. இப்போ இந்த ஆப்பில் தூக்கி போடுவோம், அதுலேயே தெரியும் ஓரளவுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு. சின்ன அந்த ஸ்டட்டர் லைட்டாக இருக்குது பார்த்தியா, அது போய் விழும்போது லைட்டாக நின்றுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டீட்டெயிலிங் தான்டா. இது என்ன ஆகுதுன்னா மற்ற ஃபோன் எவ்வளோ க்ளோ ஆகுது பார்த்தியா, அந்த டீட்டெயிலு வேறு லெவலில் இருக்குல்ல கொஞ்சம். அந்த இதுதான் இப்போ மற்ற ஃபோன்ஸில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் வித்தியாசம் என்னென்னு. இப்போ 710 இல்லாட்டி 665 எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளூயிட் ஃபீல் கிடைக்கல. ஆனால் இதில் அதுக்காக இது ரொம்ப, அதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்ரு. இதுவே 845, 855 பெஸ்ட் ஃபோனு, அதுலலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு தான். ரைட்டு. இப்போ கீழே போவோம். லேண்ட் ஆகும்போது நார்மலாக தெரியும், அந்த பேராஷூட் வந்து டிப்ளாய் ஆகும் பார்த்தியா, அப்போ தெரிஞ்சிடும்டா ஸ்ரீ இது எந்த அளவுக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறது. சரி, நீ சிஓடி விளையாடுவல்ல? இதில் இல்லைடா, பிசியில். அதான் நான் இதிலலாம் கேட்கல. இதில் நம்ம பசங்க, அதாவது நம்ம டீமில் பார்த்தோன்னா சிராஜ் ஆடுவான், அப்புறம் ஐயா, நான், நீ, நம்ம எல்லாருமே மொத்தமாக கிளாஷ் ராயல் விளாண்டோம். ஓ பக்கத்தில் பில்டிங்கே இல்லையா, ஐயோயோ ஆர்வ கோளாராக இறங்கிட்டேனே. சில விட்டு அந்த பில்டிங் வரைக்கும் போமா, இந்த அசிங்கம் உனக்கு தேவைதானா இந்த மாதிரி இருக்கு. ஆஹா, அங்கே எவனோ ஒருத்தன் லேண்டாகிறான்டா. இப்போ இங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்கு. சரி, அந்த பிளேயர்கிட்ட ஒன்று நம்ம அந்த பிளேயரை போடுறோம், இல்லாட்டி அந்த பிளேயர் நம்மளை போடுறாங்க, அதோட இந்த கேமை முடிக்கிறோம். 92% இருந்தது, ஆனால் ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன் அது இதுன்னு நடந்திருக்கு. எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, என் காதில் எந்த சத்தமும் கேட்காதுடா. ஓடு செவ்வாழை. டேய் ஏறா உள்ள போடா. என்ன படுத்துறாங்களே. ஏகேஎம் மாஸ் கன்னு.
யாரோ வந்தாங்களே. வெள்ளப்பும் பின்னாடி வருது. பாட்டுடா அங்க பாரு கருமம். டேய் இங்க ஒருத்தர் நிக்கிறேன், மரியாதை இருக்கா? ஆனா ரொம்ப ஃப்ளூயிடா இல்லடா ஸ்ரீ, சரியா? A50s இதோட கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, ஆனா ஃபைன். இப்போ இதில் வந்து சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது கான்ஃபிகரேஷன் ட்ரை பண்ணோம்னா இன்னும் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த மாதிரினா, இப்போ மற்ற ஃபோன்ஸில் எடுக்குது இல்லையா 712 பேஸ்ட்லலாம் ஹெச்டி அந்த ஆப்ஷன்ஸ், ஹை ஹெச்டி, அது மேபி இதில் ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படியே நிறுத்திடுவோம். நாட்ட நடுவில் போங்க தம்பி. ரைட்டு, வெளில போவோம். ஸோ இப்போது 90 ஆயிருக்கு. 6000 mAh சும்மாவா? டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு இல்லை, 42 மேக்ஸிமம். 42.8ரா. ஸோ அதான் மேக்ஸிமம் 2 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 43.2. சரி, ஸோ இந்த டெம்பரேச்சர்லாம் வந்து பின்னாடி அந்தளவுக்கான ரிஃப்ளெக்ட் ஆகலடா, சரியா? பின்னாடி வந்து கை வைக்கிற இடம்லாம் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. அண்ட் ஃபோர்ட்நைட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபோர்ட்நைட் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணோம், சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி வந்துருச்சு. அதனால தான் ஃபோர்ட்நைட் இன்ஸ்டால் பண்ணல. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரீ ஃபயரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃப்ரீ ஃபயர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களாமே, பப்ஜி மாதிரியே இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு. ஷேரா இதெல்லாம் எனக்கு வேணாண்டா, ஏன்டா நீங்கள் வேறு படுத்துறீங்க? நான் ஷேர் பண்ணுற அளவுலலாம் இப்போ இல்லைடா. ஓகே, க்ளோஸ் 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 க்ளோஸ். ஸோ வித்தியாசமாக தான்டா இருக்குது. மேட்ச் மேக்கிங் 1 2 3. ஓ இங்கேயே சுற்றிட்டு இருக்குமா? சரி ரைட், உள்ளே போகுது. ஃப்ரீ ஃபயர் என்ன பப்ஜி மாதிரி தான் இருக்கும்னு மட்டும் கேள்விப்பட்டேன். நீ என்னடா நினைக்கிற வச்சா? ஆமாம், நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ரீ ஃபயர் வேறு லெவல் கேமு. வேறு லெவல் கேம்னு சொன்னாங்களா? இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. இது இந்த ஷாயமியோட கேமில் பார்த்ததுடா இது. ஸோ இப்போதைக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கா? 23 seconds. ஷோ டைமா? ஃப்ரீ ஃபயர் சீரியஸாக அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா என்ன? சரி ஓகே, இன்றைக்கி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கும் ஒரு ஆப்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. இது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பப்ஜி மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன திட்டிவிடாதீங்க ப்ரோ. எப்படின்னா உங்களுக்கு விளையாட தெரில, ஒத்துக்கிறோம் விளையாட தெரில தான், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லைடா, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்குலாம் ஃப்ரீ ஃபயர் பிடிக்க தான் செய்யும். நம்ம அதுக்காக லைட்டாக ஒரு ஃபீல் இருந்தது, ஃப்ரேம் ட்ராப் மாதிரி. அடுத்த மாதம் கால் ஆஃப் டியூட்டி வரட்டும், ட்ரை பண்ணலாம். எஜெக்ட். என்னது இது, ஸ்கேட்டிங் போர்டோட போகிறேன். ஓப்பனா? சரி ரைட்டு. அனிமேஷன்லாம் ஓரளவுக்கு ஃபைன் தான், பேட்னுலாம் சொல்ல முடியாது. லேண்ட் ஆகட்டும், என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே அலைவ் 48 50 இருந்ததேப்பா. போட்டு தள்ளிட்டிங்களா? இது ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே மிலிட்ரி பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் போவாங்க பப்ஜியில், அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. கன் இங்கேயும் கொட்டி தான் வச்சுருப்பீங்களா ரோட்டில்? ஓடு. சுட ஆரம்பிச்சிட்டானா? ஓகே, ஸோ பின்னாடி இருக்கிறது பேனா, அதில் மாதிரியே சேஃப் ஜோன் வில் அப்பியர் இன் 2.5 minutes. பிளேயர் எங்கே இருக்காங்கன்னு எப்படா தெரியும்? மேப்பில் இது வரைக்கும் எதுவுமே ரெட் கலரில் மார்க்கிங்லாம் வரல. அதில் நார்மலாக நடக்கிற அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் வரும். இதே மாதிரி தாண்டா ஒரு கேம் வந்து ஷாயமி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதே ஃபீல் கொடுக்குது. அண்ட் யூஸா இது என்னத்துக்கு? ஓ நெக்ஸ்ட்டு சேவ் ஜோன் கரண்ட். சரி, இது வரைக்கும் ஆனால் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே இந்த கேம் வந்து ஆனால் பப்ஜி அளவுக்கு இன்டென்சிவாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஓகே, ரொம்ப பெரிய கெத்தான கேம் மாதிரிலாம் தெரில. ஆனால் இது வரைக்கும் ஃபோன் வந்து பெருசாக இதுக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆன மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. இல்லை செட்டிங்ஸ் வேணால் நம்ம போய் பார்ப்போம்.
செட்டிங்ஸ் போனால் ஜென்ரல், ரெட் டாட்டு, கண்ட்ரோல்ஸு, ஆட்டோ பிக்கப்பு, சவுண்டு, சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. சரி ரைட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து எப்படி தெரியுமா தெரியுது, M30s வந்து பேட்டரி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு கேம் ஆடுறதா வந்து ரொம்ப நேரம் ஆடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியும். பட் 43.2 வரைக்கும் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ டெம்பரேச்சர் வைஸ் பார்க்கும்போது கூட இருக்குது, ஆனால் பின்னாடி வந்து ரொம்ப ஃபீல் ஆகலை. பட் கண்டிப்பாக தெரியுது. ஓகே, அந்த அளவுக்கு கம்மியாகாது. பேட்டரி அந்த அளவுக்குலாம் கம்மியாகலை. அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஓகே. அதான் இப்போ நம்ம வந்து நார்மலாக பேசுகிறோம் இல்லையா, பெஞ்ச் மார்க் மட்டும் பார்க்காமையே 712 அந்த மாதிரி ஃபோன்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்படி ட்வீக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது பப்ஜியில் வந்து அல்ட்ரா அந்த HDRலாம் வருது. ஓவராலாக வந்து நாட் பேட். அண்ட் அந்த ப்ரைஸுக்கு முக்கியமாக வந்து M30s கெத்து அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் சிவபரணி ஸ்ரீவத்சன் சைனிங் ஆஃப் அண்ட் கேமராக்கு பின்னாடி ஐயப்பன். ஸோ பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.